மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் தலை பரக்கத்துஹு. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வெண்டைக்காய் சால்னா வைக்க போகிறோம். வெண்டைக்காய் புளி சால்னா. அது வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு கொதிச்சு வந்த பிறகு 5 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் அரைச்சி வச்சதை போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கணும். ஒரு புளி ஊற்றாமனால பெரியவங்களுக்கு புளி ஒத்துக்காது, குழந்தைங்களுக்கு புளி ஒத்துக்காததவே இல்லை. அந்த டைமில் வந்து நம்ம புளிக்கு பதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு 6 தக்காளி 7 தக்காளி எடுத்துருப்பேன், சரிங்களா? அதை வெட்டி அரைச்சி அப்படியே சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் விட்டுடணும். ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு கருவேப்பிலை போட்டு 2 கட்டி பூண்டு போட்டு வெண்டைக்காய் போட்டு உப்பு போட்டு நம்ம வதக்க போகிறோம். கொதிச்ச இதை தனியாக வச்சு குக்கரில் வச்சதை போட்டு ஊற்றிட்டு வெண்டைக்காயில் நல்லா கொதிக்க விடணும். உப்பு காரம் உங்களுக்கு காரம் வேணால் சேர்த்துக்கணும், உப்பு வேணால் சேர்த்துக்கணும், சரிங்களா? எப்போவுமே உப்பு காரம் மட்டும் கடைசியில் டேஸ்ட் பார்த்துக்கணும். இன்னும் கொதிக்க விடணும். உங்களுக்கு தக்காளி இல்லைன்னா புளி சேர்த்துக்குங்க. இல்லை சால்னா பத்தாது, 2 வேளைக்கு இந்த சால்னா வராதுன்னு நினச்சிங்கன்னா புளி ஊற்றிட்டு தேங்காவை அரைச்சி ஊற்றுனீங்கன்னா சால்னா நல்லா வரும், சரிங்களா? நல்லா கொதிக்க விடுங்க. எதுக்கு வந்து குக்கரில் வச்சு ஏன் 2 வேலை அப்படின்னு நினைக்கலாம். வானலில் அடிக்கிற வெயிலுக்கு அடுப்புக்கிட்ட ரொம்ப நேரம் நிற்க முடியாது, சரிங்களா? இது ஒரு சின்ன டிப்ஸாக இருக்கும் உங்களுக்கு. குக்கரில் தாளித்து விட்டு 3 விசில் விட்டுட்டு வெண்டைக்காவை மட்டும் வதக்கி விட்டுட்டிங்கன்னா வெண்டைக்காயில் பிசுக்கு தன்மை இருக்கும். அதனால் எண்ணெய் தனியாக வதக்கிட்டு இதை எடுத்து கொட்டி கொதிக்க விட்டிங்கன்னா சால்னா ரெடி ஆகிடும். மெயின் வந்து நம்ம சட்டியில் அரைச்சி விட்டு செய்கிறத வந்து கொதிக்க விட்டு நம்ம ஆறி போன பிறகு சாப்பிட்டா அந்த வெங்காயம் ஸ்மெல் இருக்கும். அந்த வெங்காயம் ஸ்மெல், தக்காளி ஸ்மெல் இருக்கும். கண்டிப்பாக வெங்காயம் ஸ்மெல் வரும், சரிங்களா? அதனால தான் ஒரு 4 விசில் விட்டு இறக்கி ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே கொதிக்க விட்டு ஒரு 2 செகண்டில் இறக்கிட்டிங்கன்னா சால்னா ரெடி. வெண்டைக்காய் புளி சால்னா ரெடி, சரிங்களா? இது எங்களுக்கு 2 வேளைக்கு வரும். மதியானத்துக்கும் வரும், நைட்டுக்கும் வரும். உங்களுக்கு இந்த சால்னா பத்தலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கணும். புளி வேணும்னா தக்காளி இல்லை வீட்டில், தக்காளி 2 தக்காளி தான் இருக்குது, இல்லை தக்காளி இல்லை வாங்க முடியல அப்படின்னு பட்சத்தில் புளி கொஞ்சம் கரைச்சி விட்டு சேர்த்துக்கணும்.